ஹாய் எவ்ரிவன். குளோபலைசேஷன் தியரியில் இருக்க இம்பார்ட்டன்ட் கீ கான்செப்ட்ஸை பார்ப்போம். கீ கான்செப்ட்ஸ் அப்படின்னா இது எதை எதை பற்றி பேசுது அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்டு குளோபல் ஃப்ளோஸ். குளோபல் ஃப்ளோஸ் அப்படிங்கிறது பீப்புள், மணி, மீடியா இதெல்லாம் ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுது. இது இந்த ஃப்ளோஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட் கான்செப்ட் டயஸ்போரா அண்ட் மைக்ரேஷன். மைக்ரேஷன் அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறது. டயஸ்போரா அப்படின்னா ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனவங்க அவங்களோட ஓல்டு கல்ச்சர், ஐடென்டிட்டி நியூ பிளேஸில் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது. ரெண்டுக்கும் உள்ள ஸ்மால் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஹைப்ரிடிட்டி, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். டிஃப்ரெண்ட் கல்ச்சர், லாங்குவேஜ், ஹேபிட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு நியூ ஸ்டைலை க்ரியேட் பண்ணுறது. இது டே டு டே லைஃப்லேயே நம்ம பார்க்கலாம். ஃபோர்த்து கல்ச்சுரல் ஹோமோஜனைசேஷன் வர்சஸ் ஹெட்ரோஜெனிட்டி. ஹோமோஜனைசேஷன் அப்படின்னா எல்லா கல்ச்சரும் ஒரே மாதிரி ஆகிறது. வேர்ல்டில் இருக்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது, கல்ச்சரில், லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே. ஹெட்ரோஜெனிட்டி அப்படின்னா குளோபலைசேஷன் இருந்தாலுமே எப்படி கல்ச்சர் யூனிக்காக இருக்குது. என்னதான் அதர் கண்ட்ரியோட கல்ச்சரை சம்டைம்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலும் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு காயினோட டூ சைட்ஸ் மாதிரி. கடைசியாக அன்ஈக்குவல் பவர் ரிலேஷன்ஸ். வேர்ல்டில் எல்லா கண்ட்ரிஸும் ஈக்குவல் இல்லை. குளோபல் நார்த் டெவலப்டு கண்ட்ரிஸ் வர்சஸ் குளோபல் சவுத் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இது ரெண்டுக்கும் உள்ள பவர் டிஸ்கிரிமினேஷனை பற்றி இது பேசுது. வளர்ந்த நாடுகளுக்கும் வளர்ந்துட்டு இருக்க நாடுகளுக்கும் உள்ள அந்த பவர், அதோட ஏற்றத்தாழ்வை பற்றி பேசுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.